theorem for any graph G, Q of G is greater than or equal to P of G minus omega of G. இது உங்களுக்கு PQ னா என்னன்னு தெரியும். P denotes number of vertices and Q denotes number of edges. இல்ல sometimes W னு கூட கொடுத்திருக்கலாம் சிம்பல். நம்ம இங்க ஒமேகா னு சொல்றோம். ஒமேகா denotes number of components in G. இப்ப காம்போனன்ட்னா என்னங்கிறது தெரியும். இப்ப இந்த மாதிரி ஒரு கிராஃப் இதுல நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் என்னன்னா 1. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெர்டெக்ஸை நான் கட் பண்றேன்னு வெச்சுக்கேன். இந்த வெர்டெக்ஸை கட் பண்றேன்னா எனக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து 2. அந்த 2 க்கு இடையிலே எனக்கு ஒரு லைன் எக்ஸிஸ்ட் ஆகுது. சப்போஸ் இங்கேயும் காம்போனன்ட் என்ன 1 தான். சப்போஸ் இந்த லைன் இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த டயத்துல நான் இங்க இந்த வெர்டெக்ஸை கட் பண்றேன்னா எனக்கு இங்க ஒண்ணு கிடைக்கும். அதாவது 1 2 3 வெச்சுக்கோங்க. 2 கட் பண்ணிடுறோம். நமக்கு 1 and 3 மட்டும் கிடைக்கும். இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட். இப்போ காம்போனன்ட்ஸ்னா என்ன தெரியுதா? காம்போனன்ட் எப்ப அப்பியர் ஆகும்னா டிஸ்கனெக்டட் கிராஃப்ஸ் இருக்கப்ப தான் நமக்கு வந்து காம்போனன்ட்ஸே கிடைக்கும். அதாவது மோர் தென் 1 காம்போனன்ட் கிடைக்கணும்னா அந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்டட் கிராஃபா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் G be a weak graph. P denotes number of vertices and Q denotes number of edges in G. இந்த தியரத்தை எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா we prove this result by induction on P. இண்டக்ஷன் மெத்தட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். 1 2 அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டேஜ் வரை ட்ரூ அஸ்யூம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ட்ரூ ஆயிடுச்சுன்னா கேஸ் ஓவர். இப்போ இங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறேன்னா P is equal to 1. number of vertices is 1. ஒரே ஒரு வெர்டெக்ஸ் இருக்கு. இப்போ இங்க Q value 0, காம்போனன்ட் 1. இப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணி பாருங்க. P value 1, number of component 1, so Q value is 0. So 0 greater than or equal to 0, true ஆயிடுச்சு. அதான் இங்க என்ன எழுதுறோம்? Then the result is true. Q greater than or equal to P minus omega. இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்றோம்னா ஏதாவது ஒரு ஸ்டேஜ் வரை நான் ட்ரூ னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். Assume that this result is true for P minus 1 vertices வரை ட்ரூ னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ P is equal to 2 னு எடுக்கறப்ப என்னென்ன கேஸ் அப்பியர் ஆகும்ங்கறத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க P is equal to 2. இங்க P is equal to 2 னா ரெண்டு வெர்டிசஸ் இருக்கு. இது ஒரு பாசிபிலிட்டி. இது ஒரு பாசிபிலிட்டி. இது ஒரு பாசிபிலிட்டி. இப்போ இதுல இந்த வெர்டெக்ஸ் உடைய டிகிரி பாருங்க 0. இதுல இந்த வெர்டெக்ஸ் உடைய டிகிரி பாருங்க 1. இங்க இந்த வெர்டெக்ஸ் உடைய டிகிரி பாருங்க 2. இதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் 3 போடுறப்ப இந்த டிகிரியில சம் சேஞ்சஸ் இருக்கும். இதுலயே இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கங்களேன். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அப்பியர் ஆச்சுன்னா டிகிரி வந்து என்ன ஆகும்? 3 ஆகும். ஓ இப்படி இருக்கப்ப 2, இந்த மாதிரி சப்போஸ் இருந்துச்சுன்னா 3. நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் 2 அப்பியர் ஆகிறப்பவே எனக்கு எத்தனை கேஸ் கிடைக்குது? 3 கேஸ் கிடைக்குது. 0 ஒரு கேஸ், 1 ஒரு கேஸ், 2 ஒரு கேஸ் வரும். நான் இங்க கிரேட்டர் than or equal to 2 னு எடுத்துட்டேன்னா எல்லா கிராஃப்க்குமே நம்ம செக் பண்ணிக்கலாம். சோ 3 கேஸா நம்ம பிரிச்சோம். Assume that the result is true for P minus 1 vertices எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? vertex க்கு டிகிரி 0. இத என்ன எழுதிருக்கேன்னா G has a vertex V of degree 0. V உடைய டிகிரி 0. அப்படி இருக்கப்ப ஒரு சப் கிராஃப் ஃபார்ம் பண்றேன். G ல V ஐ மட்டும் கட் பண்றேன். கட்ங்கிற ஒரு கிராஃப் எனக்கு கிடைக்குது. அப்படி இருக்கிறப்ப இதுதான் V. இது V வெச்சுக்கோங்க. 1 and 2. இது எல்லாத்தையும் சேர்த்தது என்னது? G. டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் என்ன? 3. P is equal to 3. டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் edges என்ன? Q is equal to 1. நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் என்ன இருக்கு? இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட். சோ omega is equal to
2. இப்போ இது g ல v உடைய டிகிரி என்ன 0. இந்த v ஐ மட்டும் கட் பண்ணு. இந்த v ஐ கட் பண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்குமா? அதாவது இப்படி கிடைக்கும். 1 2 இருக்க மாதிரி கிடைக்கும். இப்போ இதுல டோட்டல் இதனோட h ன்னு எடுத்து. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் p is என்ன? p is equal to 2, q is equal to 1, நம்பர் ஆஃப் காம்போனன்ட் வந்து 1. இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டை கம்பைன் பண்ணி தான் நம்ம இங்க கொண்டு வரோம். பாருங்க ஃபர்ஸ்ட் p of h is equal to p of g minus 1. p of h னா h ல எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னா g ல எவ்வளவு வெர்டிசஸ் இருந்துச்சோ அதோட 1 குறைவா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க p is equal to 3, இதுல p is equal to 2. இந்த ரிலேஷன் தான் ஃபார்ம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் q of h is equal to q of g. h ல இருக்க edgesம் g ல இருக்க edgesம் ஈக்குவலா இருக்கும். இங்க பாருங்க q is 1, இங்க q is 1. இதுலயும் 1, இதுலயும் 1. சோ இந்த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் w of h is equal to w of g minus 1. சோ இந்த கிராஃப் பாருங்க. g ல எத்தனை காம்போனன்ட் இருக்கு? 2 இருக்கு. இங்க எத்தனை காம்போனன்ட் இருக்கு? 1. So 2 minus 1 is equal to 1. இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இந்த கேஸ் 1 வந்து என்னது? v உடைய டிகிரி 0. நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம்னா p 1 வெர்டிசஸ் வரை ட்ரூ ன்னு எடுத்துறோம். h ங்கற கிராஃப்ல எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னா p 1. So q of h is greater than or equal to p of h minus omega of h. இப்போ q நம்மளுடைய எய்ம் என்னன்னா q of g ஃபைண்ட் அவுட் பண்றது தான் நம்மளுடைய எய்ம். So q of g எழுதிரு. இந்த q of g வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு? q of h க்கு ஈக்குவலா இருக்கு. அதனால இதை எடுத்து போய் இங்கே போட்டுறோம். நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம்? q of h is greater than or equal to. இத அப்படியே எடுத்து இங்க எடுத்து. இதுல இருந்து இது வரை எடுத்து இங்க எடுத்து. இப்ப மேல திரும்ப போறோம். p of h வேல்யூ என்ன? p of g minus 1. சோ அத அப்படியே எழுதுறோம். p of h இருக்க இடத்துல p of g minus 1 போடுறோம். omega of h, omega of g minus 1 அத எடுத்து இங்க எழுதுறோம். இது எல்லாத்தையும் இந்த மைனஸ் வந்து வெளியில வரப்ப பிளஸ்ஸா மாறிடும். இத நம்ம அடிச்சோம்னா கேன்சல் பண்ணோம்னா we get p of g minus omega of g. The result என்ன? q of g is greater than or equal to p of g minus omega of g. Case 2 பாருங்க. Case 2, degree of v in g is 1. First case degree 0 இருக்க மாதிரி பார்த்தோம். இப்போ v உடைய டிகிரி 1. v உடைய டிகிரி 1 இருக்குதுன்னா இந்த கிராஃப் பாருங்க. இதுதான் v. v உடைய டிகிரி வந்து என்னது? 1. டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் பாருங்க 1 2 3 4 5. எட்ஜஸ் 1 2 3 4. காம்போனன்ட் இஸ் 1. இப்போ நான் என்ன 0ல என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணனும் சேம் ப்ரொசீஜரை பண்ணி இதல அப்ளை பண்றேன். v ஐ மட்டும் கட் பண்றேன். எனக்கு h ங்கற ஒரு கிராஃப் கிடைக்குது. v ஐ கட் பண்ணனா இதல வரக்கூடிய எட்ஜும் கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த ஷேப்ல எனக்கு கிடைக்குது. இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் 4, எட்ஜஸ் 1 2 3, நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் 1. முடிஞ்சுங்களா? இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். We have p of h is equal to p of g minus 1. p of h என்ன இங்க 1 2 3 4. So 4 இருக்கு, இங்க வந்து 5 இருக்கு. இந்த 5 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we get 4. அதாவது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் in g ல இருந்து 1 குறைச்சிடணும். இப்போ அடுத்து என்ன? நம்பர் ஆஃப் எட்ஜஸ் in h. இப்போ இத பாருங்க, இங்க எத்தனை எட்ஜஸ் இருக்கு? 3. இதுல 4. இது 2 ஆச்சா? நம்பர் ஆஃப் எட்ஜஸ் in g minus 1. இந்த 1 எப்படி வருதுன்னா இங்க வந்து நம்ம டிகிரி என்ன எடுத்துறோம்? 1 தான் எடுத்துறோம். சோ அதனால இந்த கண்டிஷன் ஆப்வியஸ். லாஸ்ட் காம்போனன்ட் பாருங்க. இதுல எத்தனை காம்போனன்ட் இருக்கு? 1. இங்க இருக்கக்கூடிய காம்போனன்ட் 1. சோ ரெண்டுமே ஈக்குவல். அதனால இத போடுறோம். இப்ப நம்மளுடைய இப்போ இந்த கண்டிஷன் வந்து எப்படி எழுதிருக்கேன்னா by induction hypothesis ன்னு போட்டு p of h is greater than or equal to p of h minus omega of h. லாஸ்ட் ஸ்டெப்ல எப்படி எழுதணும் அதே மாதிரி லாஸ்ட் கேஸ்ல. இதுல q of g, the p of h உடைய வேல்யூ என்ன? q of g minus 1 இத எடுத்தீங்க எழுதிடுங்க. the p of h என்ன? p of g minus 1 இத எடுத்தீங்க எழுதிடுங்க. மைனஸ் omega of h என்ன? omega of g எடுத்துங்க.
இப்போ இந்த மைனஸ் இங்க கொண்டு வந்தாலும் சரி இல்ல இந்த மைனஸ் இங்க கொண்டு வந்தாலும் சரி கேன்சல் ஆயிடும். we get q of g is greater than or equal to p of g minus omega of g. இப்போ கேஸ் 3 இருக்கு. கேஸ் 3 என்ன? இதே தானே. கேஸ் 3 degree of v in g is என்னது? 2 2 இந்த கிராஃப் பாருங்க. v இந்த இடத்துல இருந்தா v ல எத்தனை? v உடைய டிகிரி என்ன? 2. total number of vertices பாருங்க 1 2 3 4 5 edges 1 2 3 4 காம்போனன்ட் வந்து 1. இந்த v ஐ நான் கட் பண்றேன், எனக்கு h கிடைக்குது 1 2 3 4 vertices 4 edges என்ன 1 2 காம்போனன்ட் இது ஒரு காம்போனன்ட் இது மட்டும் ஒரு காம்போனன்ட். சோ ரெண்டு காம்போனன்ட் கிடைக்குது. இப்போ இதே ரிலேஷன் தான் இங்க vertices கண்டிஷன் இதே தான் வரும். அதாவது h ல எத்தனை வெர்டிசஸ் இருக்கு? 1 2 3 4 இருக்கு. g ல வந்து 5 இருக்கு. இத அப்படியே ரிப்பீட் பண்ண போறீங்க. edges பாக்குறீங்க. edges எத்தனை வரும்? இங்க டிகிரி 2 னால எனக்கு என்ன வரும்? 2. இத செக் பண்ணி பாருங்க. இங்க 4 இருக்கா? இதுல 2 இருக்கு. சோ q of h is equal to q of g minus 2. number of components பாருங்க. h ல 2 இருக்கு, g ல 1 இருக்கு. சோ omega of g plus 1. இந்த கண்டிஷன் அப்படியே எழுதணும். இது ட்ரூ. மேல அப்படியே இருக்கு இல்லையா? 1 2 3 இது மூணையுமே கேஸ் 2 கேஸ் 1 ல பார்த்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. we get q of g is greater than or equal to p of g minus 1.